நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் அல்லது வீட்டு தோட்டத்தில் விதைக்கிற விதைகளை எவ்வாறு பல ஆண்டுகள் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஒரு சின்ன பதிவு. இந்த பதிவில் தெளிவாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் விதைகளை இது கம்போ தக்காளின்னு போட்டிருக்காங்க. இந்த விதையெல்லாம் நம்ம விதைச்சா தான் என்னென்ன தக்காளி வருதுன்னு தெரியும். இது மதனப்பள்ளி தக்காளியோட விதை எப்படின்னு பாருங்கள். இது வந்து ரெட் கார்ன் அதோட விதை. இது வெண்டைக்காய், எல்லா வெண்டைக்காய் சேர்ந்து காம்புன்னு போட்டிருக்காங்க. இத்தனை விதை தான் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை வெண்டையில் இவ்வளோ விதை இருக்குது. பச்சை உருட்டு வெண்டை இதில் இவ்வளோ விதை இருக்குது. அதுக்கடுத்து பச்சை நீல கத்திரி இவ்வளோ விதை இருக்குது. அப்புறம் நெய் மிளகாய் இவ்வளோ விதை இருக்குது. இப்போ காம்போ மிளகாய்ன்றது பார்த்தா எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை நம்ம விதைச்சி பார்த்தா தான் எப்படி வருதுன்னு தெரியும். விதைகளை சின்ன ஒரு என்வெப் கார்டில் உங்கள் அந்த விதையோட நேம் எழுதி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படிலாம் எலக்ட்ரானிக் கூட்ஸில் இந்த மாதிரி ஜல்லி மாதிரி வரும். அதை விதைகள் பாக்ஸில் போட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா சாம்பலை வச்சு நீங்கள் அந்த கவரில் போட்டு நம்ம பதிவு பண்ணி சேமித்து வைக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி விபூதி இருந்ததுன்னா நீங்கள் போடுற விதைகளை கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு சாம்பலை போட்டு அதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது ஒரு 4 விதமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல், இந்த ஜல்லி, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அந்த விதைகள் கெட்டு போகாமல் முளைப்பத்திறனாக வருது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா விதைகள் பல ஆண்டுகள் உங்களுக்கு அப்படியே சேஃபாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். பட் நான் வந்து எல்லா மெத்தடும் ஒரே டைமில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆடி பாட்டத்தில் சிறந்த டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடி 17ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி வந்து கீழ் நோக்குன்றதுனால அன்றைக்கி நீங்கள் விதைகள் விதைக்காதீங்க. கண்டிப்பாக முளைப்புத்திறன் இருக்கும். பட் அதனால் மேல் நோக்கு நாளில் விதைச்சிங்க அப்படின்னா முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கும். இது எங்கள் தாத்தா சொன்னது. அதனால் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இது எந்த அளவுக்கு நீங்கள் போட்டு வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 19/7 மேல் நோக்கு நாள் அன்றைக்கி நீங்கள் விதைகள் போட்டிங்கன்னா எல்லா விதைகளும் நல்லா வரும்னு எங்கள் தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு விதைகள் நீங்கள் போடுற விதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு போஸ்ட் கூட பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண. நன்றி.